ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் நாம் ஜென்ரல் மேட்டர்ஸை ரேண்டமாக பார்க்க போகிறோம். அதாவது எல்லா சப்ஜெக்ட்லையும் கவர் பண்ணி சில சின்ன சின்ன நோட்ஸ் மாதிரி பார்ப்போம். இப்போ முதல் பாயிண்ட்டு, கடகரேகை மேலே சூரியன் எந்த தேதியில் பிரவேசிக்குது. அதாவது கடகரேகை அப்படிங்கிறது 23 டிகிரி வடக்கு அட்சரேகை. இந்த அட்சரேகையில் கிழக்கு மேற்கெல்லாம் வராது. அட்சரேகையை பொறுத்த வரைக்கும் வடக்கு தெற்கு தான். பூமத்திய ரேகை தான் மிகப்பெரிய அட்சரேகை. அதுதான் நமக்கு 0 டிகிரி அட்சரேகை. அதிலிருந்து 23 டிகிரி வடக்கு போனோம்னா அது கடகரேகை, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படிம்போம். அப்படியே நாம் 23 டிகிரி தெற்க போனோம்னா அது மகர ரேகை, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படிம்போம். இப்போ நாம் இருக்கிறது வடகோளத்தில், அதாவது பூமத்திய ரேகைக்கு வடக்கு இருக்கும். ஆகையினால சூரியன் தெற்க கடைசிக்கு மகர ரேகைக்கு போகும்பொழுது நமக்கு இங்கே குளிர்காலமாக இருக்கும். அதே போல் சூரியன் கடகரேகை வரைக்கும் வரும்பொழுது நமக்கு கோடை காலமாக இருக்கும். இப்போ நம்ம கடகரேகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் பாதியில் போகுது. அதாவது கிழக்கு மேற்காக போகும். மேப் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், 23 டிகிரியில் உங்களுக்கு ஒரு டாட் லைன் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த கடகரேகைக்கு மேலே சூரியன் எந்த தேதியில் பிரவேசிக்குது அப்படின்னா ஜூன் மாதம் 21ஆம் தேதி. அதனால தான் நமக்கு மே ஜூன் இந்த 2 மாதமும் கோடை காலம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டு, மகர ரேகைக்கு மேலே சூரியன் எந்த தேதியில் பிரவேசிக்குது. இப்போ மகர ரேகை அப்படிங்கிறது பூமத்திய ரேகைக்கு தெற்கு இருக்கக்கூடிய 23 டிகிரி தெற்கு அட்சம். அந்த பகுதியில் சூரியன் பிரவேசிக்கிறது டிசம்பர் 22. அதாவது டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி சூரியன் தெற்க கடைசிக்கு போயிடும். அப்போ நமக்கு இங்கே குளிர்காலமாக இருக்கும். அதுக்கப்புறம் சூரியன் வடக்கு நோக்கி வரும். அப்படி வடக்கு நோக்கி வர்றப்ப பூமத்திய ரேகை தாண்டி இந்த கடைசிக்கு வடக்கு கடைசிக்கு வந்துடும். அதாவது கடகரேகை வரைக்கும் வரும். அப்படி கடகரேகை வரைக்கும் வரும்பொழுது பூமத்திய ரேகை கிராஸ் பண்ணி வரும். அதே போல் கடகரேகையிலேருந்து தெற்கு நோக்கி போகிறப்ப பூமத்திய ரேகை கிராஸ் பண்ணி தெற்க போகும். ஆக வருஷத்துக்கு 2 நாள் சூரியன் பூமத்திய ரேகைக்கு மேலே பிரவேசிக்கும். அதாவது ஒரு முறை வடக்க போகிறப்ப மறுமுறை தெற்க போகிறப்ப. இப்போ டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மகர ரேகையிலிருந்து சூரியன் வடக்கு நோக்கி வரும்பொழுது மார்ச் மாதம் 21ஆம் தேதி பூமத்திய ரேகையை கிராஸ் பண்ணி வடக்க வரும். அதுக்கப்புறம் அப்படியே வடக்கு நோக்கி வரும்பொழுது ஜூன் மாதம் 21ஆம் தேதி கடகரேகைக்கு வந்துடும். இப்போ அங்கேருந்து திரும்பி தெற்கு நோக்கி வர்றப்ப ஜூன் மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் 3 மாதம் கணக்கு பண்ணிங்க. செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி அது பூமத்திய ரேகை கடந்து தெற்க போகும். அதுலேருந்து 3 மாதம் கணக்கு பண்ணிங்கன்னா டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி தெற்க கடைசி மகர ரேகைக்கு போயிடும். ஆக மகர ரேகையிலேருந்து கடகரேகைக்கு வர்றதுக்கு 6 மாதம், திரும்ப கடகரேகையிலேருந்து மகர ரேகைக்கு போகிறதுக்கு 6 மாதம். இதில் நீங்கள் பூமத்திய ரேகை மையமாக எடுத்திங்கன்னா பூமத்திய ரேகையிலேருந்து வடக்க போகிறதுக்கு 3 மாதம், அதே போல் பூமத்திய ரேகையிலேருந்து தெற்க போகிறதுக்கு 3 மாதம். ஆக எந்தெந்த தேதியில் எந்தெந்த ரேகைக்கு மேலே சூரியன் பிரவேசிக்குது அப்படின்னா நீங்கள் 4 தேதி ஞாபகம் வச்சுக்கணும். அதில் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியான ஒரு வழி இருக்குது. இப்போ நமக்கு தெரியும், டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம்லாம் நல்ல குளிர்காலம், மார்கழி மாதம் பனிக்காலம் குளிர்காலம் எல்லாம் சொல்கிறோம். நாம் தை மாதம் அதே போல் குளிர்காலம் சொல்கிறோம். இப்போ சூரியன் தெற்க கடைசியில் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இது மகர ரேகைக்கு போயிட்டு திரும்ப வடக்கு நோக்கி வருது இல்லைங்களா, இதைத்தான் நாம் மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறோம். அதை பொங்கல் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு பேரில் கொண்டாடுறாங்க. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எந்தெந்த ஸ்டேட்டில் எப்படி கொண்டாடுறாங்க, என்ன பேரில் கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு. சரி, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. இப்போ நீங்கள் டிசம்பர் மாதம் குளிர்காலம், அதை ஞாபகம் வச்சிங்க. இப்போ தெற்க கடைசியில் சூரியன் இருக்குது. அங்கேருந்து வடக்கு நோக்கி வரும்பொழுது 3 மாதம் கணக்கு பண்ணிங்க. அப்போது மார்ச் மாதம் 21ஆம் தேதி உங்களுக்கு திரும்ப பூமத்திய ரேகைக்கு வந்துடும் சூரியன். அதுலேருந்து அடுத்த 3 மாதம் கணக்கு பண்ணுங்கள், ஜூன் மாதம். இப்போ ஜூன் மாதம் 21ஆம் தேதி கடகரேகைக்கு வந்துடும். திரும்ப அதுலேருந்து 3 மாதம் கணக்கு பண்ணுங்கள், செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி திரும்ப பூமத்திய ரேகைக்கு வந்துடும். ஆக பூமத்திய ரேகையில் 2 முறை சூரியன் பிரவேசிக்குது. அதாவது மார்ச் மாதம் 21ஆம் தேதி, அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி. நீங்கள் இந்த தேதியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா பத்தாது. ஏன்னா
சில சமயங்களில் கேள்வி கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டுருவாங்க. அதாவது மார்ச் மாதம் 21ஆம் தேதி சூரியன் வடக்கு நோக்கி போகுமா தெற்கு நோக்கி போகுமா, அல்லது மார்ச் மாதம் 20ஆம் தேதி ஒருத்தருடைய நிழல் பூமத்திய ரேகையில் நிற்கிற ஒருத்தருடைய நிழல் வடக்கு நோக்கி விழுமா தெற்கு நோக்கி விழுமா, அல்லது அவருடைய கால்களுக்கு இடையில் விழுமா, இந்த மாதிரி கூட கேட்டுருவாங்க. அப்படி கேட்டால் நீங்கள் எழுத வேண்டிய பதில் சூரியன் நமக்கு தெற்கு இருக்கும், ஒரு நாள் முன்னாடி தெற்கு இருக்கும். அப்போ நம்மளோட நிழல், அதாவது பூமத்திய ரேகையில் நிற்கக்கூடியவங்க நிழல் கொஞ்சமாக வடக்கு பக்கம் சாஞ்சாலும் வடக்கு நோக்கி தான் விழும். இப்போது அடுத்த நாள் சூரியன் பூமத்திய ரேகைக்கு மேலே வரும். இப்போது மார்ச் மாதம் 21ஆம் தேதி சூரியன் பூமத்திய ரேகைக்கு மேலே வரும்பொழுது அது வடக்கு நோக்கி நகரும். அதுக்கு அடுத்த நாள் பூமத்திய ரேகைக்கு வடக்க வந்துடும். அதுக்கு அடுத்த நாள் திரும்ப வடக்க, அப்புறம் வடக்க, இப்படியே போகும் ஜூன் 21 வரைக்கும். அதே போல் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி சூரியன் பூமத்திய ரேகைக்கு மேலே பிரவேசித்தாலும் அது எந்த திசையை நோக்கி பயணிக்குது அப்படின்னா தெற்கு நோக்கி போயிட்டுருக்கும். இந்த பாயிண்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது, யாராவது உங்கள்கிட்ட விளையாட்டாக கேட்டுருவாங்க, இல்லை எக்ஸாம்களோட கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லை இன்டர்வியூ போகிறப்ப கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ நமக்கு டெல்லியில் ஒருத்தர் இருக்காங்க, அல்லது அந்தாண்ட பஞ்சாபில் இருக்காங்க, ஜேஎன்கேல இருக்காங்க. அவங்க சூரியனை தலைக்கு மேலே எப்போ பார்ப்பாங்க, இல்லை எந்த தேதியில் அவங்க நிழல் அவங்க காலடியில் விழும். அந்த நிழல் காலடியில் விழுவது அப்படிங்கிறது மத்தியானம் 12 மணிக்கு. இந்த மாதிரி அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அப்படி ஒரு சம்பவமே நடக்காதுங்கிறது தான் பதில். அதாவது கடகரேகைக்கு வடக்கு உள்ள எல்லாருக்குமே எப்போதுமே சூரியன் தெற்க தான் இருக்கும். அப்போ அவங்களுடைய நிழல் எப்போதுமே வடக்கு நோக்கி தான் இருக்கும். காரணம், கடகரேகையை தாண்டி சூரியன் வடக்க போகாது. இப்போ அந்த சமயத்தில் நம்மோட நிழல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சூரியன் வடக்க கடைசியில் கடகரேகையில் இருக்கும் பொழுது அதுக்கு அந்த பக்கம் வடக்கு இருக்கிற எல்லாருக்கும் நிழல் வடக்கு நோக்கி விழும். அதே சமயத்தில் அன்னைக்கு தான் அந்த வடக்கு நோக்கி விழக்கூடிய நிழல் ரொம்ப ஷார்ட்டஸ்டாக, அதாவது மிக சிறுசாக இருக்கும். அதுக்கப்புறம் சூரியன் தெற்கு நோக்கி நகர அந்த நிழல் வடக்கு நோக்கி நகரும். அடுத்தது, மகர ரேகைக்கு தெற்க உள்ளவங்களுக்கு எப்போதுமே சூரியன் தலைக்கு மேலே தெரியாது. அப்போ உங்களுக்கு மகர ரேகைக்கு தெற்க உள்ளவங்களுடைய நிழல் எப்போதுமே தெற்கு நோக்கி தான் விடும். ஏன்னா சூரியன் அவங்களுக்கு வடக்கு இருக்கும். ஆனால் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மகர ரேகையில் இருக்கிறவங்களுக்கு நிழல் நேராக காலடியில் விழும். நாம் சொல்ல இல்லையா, நிழல் இல்லா நாள் அப்படின்ட்டு, அது அன்னைக்கு. அதே தேதியில் அதுக்கப்புறம் அந்தாண்ட தெற்கு நோக்கி போகும்போது அங்கே இருக்கிறவங்களுடைய நிழல் தெற்கு நோக்கி விழும். பட் அதுதான் ஷார்ட்டஸ்ட். அதுக்கப்புறம் சூரியன் வடக்கு நோக்கி வர்றப்ப அவங்க நிழல் தெற்கு நோக்கி நின்றுக்கிட்டே போகும். இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இதை இன்னும் கூட டீட்டெயிலாக அப்புறம் படிக்கலாம். ஓகே, அடுத்த கொஷின். வாஸ்கோடகாமா அப்படிங்கிற ஒரு மாலுமி எந்த நாட்டை சேர்ந்தவர்? போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர் அவர். போர்ச்சுகல் நாடு அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா ஐரோப்பா கண்டத்தில் அது ஒரு நாடு. அவர் இந்தியாவுக்கு வந்து சேர்த்துக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு கடல் வழி பயணம் செய்துக்கிட்டு அந்த கடல் வழி கண்டுபிடிக்க வேற ஒரு மாலுமி வருவார். அவர் பேர் பார்த்தோலோமியோ டயஸ். ஆனால் அவர் இந்தியாவுக்கு முழுசாக வரமாட்டார். அது ஆப்பிரிக்க கண்டத்தோட மேற்கு கரையில் அந்த கடல் பகுதியில் அப்படியே பயணம் பண்ணிகிட்டே தெற்க கடைசி வரைக்கும் வருவார். சவுத் ஆப்பிரிக்கா, அதாவது தென்னாப்பிரிக்காவோட தென்கோடிக்கு வருவார். அதுக்கப்புறம் அவரால் பயணிக்க முடியாது, திரும்ப போயிடுவார். இப்போ அந்த மாதிரி அவர் வந்துட்டு போகிறது 1487. ஆனால் அவங்க ஒரு நம்பிக்கை பிறக்குது, சரி நாம் இதே ரூட்டில் ஃபாலோ பண்ணோம்னாக்கா இந்தியாவுக்கு போயிடலாம், கடல் வழி கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் அந்த இடத்துக்கு நன்னம்பிக்கை முனை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதாவது கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வாஸ்கோடகாமா வராரு. அவர் இந்தியாவுக்கு வர்றது 1498 மே மாதம் 20ஆம் தேதி வந்து கரையேறது கோழிக்கோடுங்கிற இடத்துல. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மன்னர், அந்த ஏரியாவில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற மன்னர் சாமரின் அப்படிங்கிறவர் அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்கள நல்லா உபசரித்து அவங்க மேற்கொண்டு வியாபாரம் பண்ணுறதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்து கொடுப்பாங்க. அதே போல் அவங்க அங்கேருந்து கொண்டு வர பொருளை இங்கே விற்றுட்டு இங்கேருந்து சில ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு அவங்க நாட்டுக்கு போவாங்க.
போயிட்டு திரும்ப அவர் 2வது முறையாக வர்றது 1501 வந்து இங்கே வியாபார தளத்தில் ஆரம்பித்து வியாபாரம் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட்டை பார்ப்போம். பிளாசி போர் எப்போ நடக்குது? இந்த பிளாசி போருக்கான காரணம் என்ன? ஏன்னா அது ஒரு முக்கியமான போர். ஏன்னா இந்த போருக்கு அப்புறம் ஆங்கிலேயர்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை உருவாகுது, ஒரு எண்ணம் தோன்றுது அப்படின்னா, இந்தியர்கள்ட்ட சண்டை போட்டு இந்தியாவை நாம் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் உருவாகுது. இப்போ இந்த சண்டைக்கு என்ன காரணம்னா, கல்கத்தாவில், இப்போ அதோட பேர் கொல்கத்தா, அப்போ வந்து வில்லியம் கோட்டைன்னு ஒரு கோட்டை கட்டிருப்பாங்க. கங்கையோட ஒரு கிளை நதி, அந்த நதி பேர் ஹூக்ளி. அந்த ஹூக்ளி நதி கரையில் ஒரு கோட்டை கட்டிருப்பாங்க. அந்த கோட்டை பேர் வில்லியம் கோட்டை. அந்த கோட்டையை அவங்க கட்டுறது கிபி 1696. இப்போ 60 வருஷம் கழிச்சு அந்த கோட்டையை அவங்க கொஞ்சம் பெருசு பண்ணி பலப்படுத்துவாங்க. அதாவது அந்த கோட்டையை அவங்கெல்லாம் ரிப்பேர் பண்ணுறாங்க, ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் பெருசாக்குறாங்க. இது நார்மலாக நடக்கிற செயல் தான். ஆனால் அப்போ அந்த வங்காளத்தில் இருந்த நவாப், அவர் ரொம்ப யங் சாப், அரவுண்ட் அபவுட் 24 இயர்ஸ், கிட்டத்தட்ட 24 வயசு தான். அவர் என்ன பண்ணுறாரு, தடுத்துடுறாரு. வந்தீங்களா, வியாபாரம் பண்ணிங்களா, போங்க, அவ்வளோதான். அதுக்கு மேற்கொண்டு கோட்டையை கட்டுறான், அது பெருசு பண்ணுறான், அப்படி இப்படிலாம் செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ அங்கே பேச்சுவார்த்தை நடக்குது. அது கொஞ்சம் கடுமையாக போகுது. அதனுடைய விளைவு என்ன ஆகுதுனாக்கா, அங்கே வேலை செய்கிற அந்த வெள்ளைக்கார சிப்பந்திகள், அந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குது இல்லைங்களா, அதில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை ஒரு 146 பேரை பிடிச்சி ஒரே ரூமில் போட்டு அடைச்சிருவாங்க. அது ரொம்ப சின்ன ரூமு, அங்கே சரியான காத்தோட்டம் இருக்காது. இப்போ காத்தோட்டம் இல்லாததுனால மூச்சு திணறல் இல்லையா, அதில் 123 பேர் செத்து போகிறாங்க. அந்த 123 பேர் இறந்து போனதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருக்கிறது கொஞ்சம் பேர், ஒரு 23 பேர் தான். அவங்க ஒரு வழியாக உயிரோடு வந்துடுறாங்க. இப்போ இந்த சம்பவம் சென்னையில் இருக்கிற ராபர்ட் கிளைவுக்கு வருது. அவர் என்ன பண்ணுறாரு, அப்போ இருக்கக்கூடிய அந்த நேவல் சீஃப் அட்மைரல் வாட்சன், இந்த அட்மைரல் அப்படிங்கிறது நேவியோட சீஃப் ரேங்க். ஸோ அப்போ இருந்த நேவல் சீஃப் அவர் பேர் வாட்சன், அவர் ரேங்க் வந்து அட்மைரல். அட்மைரல் வாட்சனை கூப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு சின்ன படையை கையில் கூப்பிட்டுக்கிட்டு ராபர்ட் கிளைவ் அங்கே போகிறாரு, கொல்கத்தாவுக்கு போகிறாரு. அதாவது அப்போ அதுக்கு பேர் கல்கத்தா. பேச்சுவார்த்தை நடத்தினாட்டு போகிறாங்க. அங்கே போகிற இடத்துல அந்த வங்காள நவாப் இருக்கார் இல்லைங்களா, தடுத்தார்ல, அவரோட பேர் சிராஜ் உத் தௌலா. சிராஜ் உத் தௌலா அப்படிம்போம். இந்த சம்பவம் இருக்குல்ல, அவங்க கோட்டையை ரிப்பேர் பண்ணது, இவர் பிடிச்ச எல்லாத்தையும் உள்ளே போட்டது, 123 பேர் செத்து போனது, இதை வந்து பிளாக் ஹோல் ட்ராஜடி, இருட்டறை துயரம் அப்படின்னு சித்தரிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கிறது 1756 ஜூன் மாதம் 20ஆம் தேதி. அதாவது அந்த கோட்டையை கட்டினது கிபி 1696, அதுலேருந்து 60 வருஷம் கணக்கு பண்ணிங்க. கிபி 1756 ஜூன் மாதம் 20ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 3 நாள் கழித்து இங்கே பிளாசி போர் நடக்குது. அதாவது ராபர்ட் கிளைவு, அவர் கூட அட்மைரல் வாட்சன், அவங்க கூட கொஞ்சம் படை வீரர்கள் எல்லாம் இங்கே வந்து பேச்சுவார்த்தை செய்து அதை ஒரு வழியாக சரி பண்ணலாம். ஏன்னா மேலே மேலே வந்து வெள்ளையர்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் வெள்ளையர்கள் வந்து நம்ம இந்திய மன்னர்கள்ட்ட சண்டை போகிற அளவுக்கு அவங்களுக்கு பெரிய வலு கிடையாது. ஏன்னா நம்ம நாடு கொஞ்சம் பெரிய நாடு, அவங்க எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு வர்றப்ப அங்கே ஒரு சின்ன தப்பு நடக்குது. சிராஜ் உத் தௌலாவோட படைத்தளபதி ஒருத்தர் மீர் ஜாஃபர்னு பேர். அவர் என்ன பண்ணுவார், ராபர்ட் கிளைவ் கூட ரகசிய உடன்படிக்கை ஒன்று ஏற்படுத்திப்பார். இந்த வேலையை செய்கிறது அவங்க ராபர்ட் கிளைவ் அந்த டீம் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த சண்டையில் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க, சிராஜ் உத் தௌலாவுக்கு பதில் உங்களை நவாப் ஆக்கிடுறோம் அப்படின்ட்டு. இந்த பதவிக்கு ஆசைப்பட்டு மீர் ஜாஃபர் என்ன பண்ணுவார்னாக்கா ராபர்ட் கிளைவுக்கு துணை போயிடுவார். இதனுடைய விளைவாக மீர் ஜாஃபர் அங்கே நவாபாக மாறுறாரு. இந்த சம்பவம் தான் உங்களுக்கு பிளாசி போர், பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படிம்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பக்சார் போருக்கு போயிடும். அது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் கேட்டுங்க. மீர் ஜாஃபரால் இந்த ஆங்கிலேயர்களுடைய தேவையை பூர்த்தி பண்ண முடியாது. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா நல்ல முறையில் ஆட்சி பண்ண முடியாது. எப்போ பார்த்தாலும் வெள்ளைக்காரங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும், அவங்கள திருப்திப்படுத்துறது வேலையாக இருக்கும். மக்களுடைய நலப்பணி திட்டங்கள் சம்மந்தப்பட்ட எதுவுமே செய்ய முடியாது, நல்ல முறையில் ஆட்சி பண்ண முடியாது, மக்கள் மத்தியில் வெறுப்பு வரும். அந்த மாதிரி தான் நடக்கும்.
அதனால் அவர் என்ன பண்ண ரொம்ப தயங்கிட்டு இருப்பார். இப்போ வெள்ளைக்காரங்க அவங்க நினைக்கிற மாதிரி, அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஈடுகட்ட முடியல. அதனால் மீர் ஜாஃபர் ஆட்சி விட்டு தூக்கிட்டு மீர் காசிம்னு சொல்லிட்டு ஒருத்தரை நவாபா மாற்றுவாங்க. இப்போ மீர் காசிமுக்கும் அதே பிரச்சனை. அவங்க ஆங்கிலேயர்களுடைய அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுறது சிரமமாக இருக்கும். அதனால் அவர் என்ன பண்ணுவார், கல்கத்தாவிலிருந்து தலைநகரை மாங்கேருங்கிற இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செய்வார். தன்னோட சோல்ஜர்ஸுக்கெல்லாம் வெளிநாட்டு அதிகாரிகளை வச்சு, இராணுவ அதிகாரிகளை வச்சு அவர் ட்ரைனிங் கொடுக்க ஏற்பாடு செய்வார். இதெல்லாம் வெளியே தெரியாமல் கொஞ்சம் ரகசியமாக செய்வார். இந்த விஷயம் ஆங்கிலேயர்களுக்கு தெரிஞ்சு போகும். இதனோட விளைவாக ஏற்படுற சண்டை தான் பக்சார் போர், பேட்டில் ஆஃப் பக்சார் அப்படிம்போம். இது நடக்கிறது 1764. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட படைக்கு தலைமை தாங்கி வர ஒரு பேர் மன்ரோ. அவரோட ரேங்க் வந்து மேஜர் மன்ரோ. அவர் தலைமையில் ஒரு சின்ன படை வருது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவருக்கு மீர் காசிமுக்கு எதிராக சண்டை போடுறாங்க. இப்போ மீர் காசிமோட துணைக்கு 2 இந்திய மன்னர்கள் இருக்காங்க, சுஜா உத்தவ்லா அப்புறம் ஷா ஆலம் அப்படின்னு 2 பேர் சேர்றாங்க. இவங்க 3 பேர் ஒரு டீமில் இருக்காங்க. இப்போ எதிரில் இருக்கக்கூடிய படைப்பிரிவு அப்படிங்கிறது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட படைப்பிரிவு. அதோட படைத்தலைவர் அப்போதைக்கு மேஜர் மன்ரோ. இதில் கடைசியில் ஜெயிக்கிறது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஜெயிக்கும், அந்த படை தான் ஜெயிக்கும். இந்த கதை நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். பட் இது ஒரு ரஃப்பான ஐடியா. ஆக இருட்டறை துயரம் தான் பிளாசி போருக்கு காரணமாக இருக்குது. அடுத்தது பிளாசி போருக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பக்சார் போர் நடக்குது. இதில் இன்னொரு சின்ன விஷயம், மேலட்டம் படிக்கும்பொழுது ஏதோ படிச்சுட்டே போயிடும், புரிகிற மாதிரி இருக்கும். அங்கே எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கேட்குற கேள்வி ரொம்ப சாதாரணமாக இருக்கும். பிளாசி போர் யார் யாருக்கு இடையில் நடந்துச்சு, கீழே ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்திய மன்னர்கள் எதிரணியில் பிரெஞ்சு படை, இந்திய மன்னர்கள் எதிரணியில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் படை. ஒரு பக்கம் இந்திய படை, எதிரணியில் போர்ச்சுகீசிய வணிகப்படை அல்லது போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் படை, இல்லை டச்சுக்காரர்கள் படை, இந்த மாதிரி இதை கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம கவனித்து படிக்கலைன்னா இந்த மாதிரி கேள்விக்கு சமயத்தில் குழப்பம் ஏற்பட்டுக்கும். அதனால் இந்த சண்டையில் எந்தெந்த நாடுகள் பங்கெடுத்துக்குது, எந்தெந்த நாடுகளுக்கு இடையில் சண்டை நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கிங்க. சரி, இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். இந்திய அரசியல் சாசனத்தில் பகுதி 18 எதை குறிக்குது? அது மட்டும் இல்லை, இந்த பார்ட் 18 அப்படிங்கிற இந்த கான்செப்டை எந்த நாட்டோட அரசியல் சாசனத்தை பின்பற்றி நாம் எழுதியிருக்கோம்? இந்த பார்ட் 18ல் எல்லாமே அவசரகால நிலை சம்மந்தப்பட்டதை விளக்கியிருப்பாங்க. இப்போ நமக்கு அவசரகால நிலை, அதாவது கிரைசிஸ் அல்லது எமர்ஜென்சி அப்படின்னு நாம் 3 விஷயங்களை நாம் ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதில் ஒன்று நாட்டோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது, அடுத்தது நிர்வாகத்தோட ஸ்திரமற்ற தன்மை, அது தொடர்புடையது, அதுக்கு அடுத்தது பொருளாதார நெருக்கடி சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த நெருக்கடிகள் உங்களுக்கு நாட்டோட ஒரு பகுதிக்காகவும் இருக்கலாம், அல்லது பல பகுதிக்காகவும் இருக்கலாம், அல்லது ஒட்டுமொத்த நாட்டுக்காகவும் இருக்கலாம். நாட்டோட பாதுகாப்பு தொடர்புடைய நெருக்கடி அப்படிங்கிறப்ப அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கான ஆபத்து ஏற்படும். அது வந்து உள்நாட்டிலிருந்து இருக்கலாம் அல்லது வெளிநாட்டிலேருந்து இருக்கலாம். இப்போ உள்நாட்டிலேருந்து இருக்க அப்படின்னா உள்நாட்டு கலவரம், சிவில் வார் அப்படிம்போம். வெளிநாட்டிலேருந்து ஒரு படையெடுப்பு நடக்குது, அது என்ன சொல்லுவோம், ஃபாரின் அக்ரஷன் அப்படிம்போம். அப்போ நம்ம வந்து போர் பிரகடனம் செய்வோம் இல்லையா, வார் வில் பி டிக்ளேர்டு. அப்போ அந்த நேரத்தில் நாம் அதை ஒரு எமர்ஜென்சியாக ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதே போல் பொருளாதார நெருக்கடி வருது. இப்போ அந்த மாதிரி பொருளாதார நெருக்கடி வரும்பொழுது அப்போவும் நாம் அதை ஒரு அவசர காலமாக டிக்ளேர் பண்ணுறோம். அந்த மாதிரி நேரத்தில் அதுக்குன்னு சில ஆர்டிகல்ஸ் இருக்குது, அதை இம்போஸ் பண்ணுவோம். நாம் அதில் எப்படி விவரிச்சிருக்காங்களோ அதன்படி நாம் நிர்வாகத்தை மாற்றுவோம். இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அவசர காலம் அல்லது ஒரு நெருக்கடி நிலை அப்படின்னா அதுக்கு நாம் பயன்படுத்துகிற ஆர்டிக்கிள் 352. அதே போல் நிர்வாக சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள், இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடக்குது. இப்போ அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு பார்த்ததுக்கப்புறம் ஒரு முழு மெஜாரிட்டியோட எந்த ஒரு கவர்மெண்ட்டும் அங்கே உங்களுக்கு உருவாக்க முடியல, இல்லை வேறு ஏதாவது ஏற்கத்தகாத நிகழ்ச்சிகளை தான் நடக்குது, அந்த ஆட்சியை வந்து கலைச்சிடணும்
மேற்கொண்டு அந்த ஆட்சி அங்கே நடக்கக்கூடாது அப்படி நிலைமை ஏற்படுறப்ப ஆட்சியை கலைச்சிருவாங்க. கலைச்சிட்டு நேரடியாக ஜனாதிபதி ஆட்சி அங்கே இம்போஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு ஜனாதிபதியோட பிரதிநிதியாக அந்த ஸ்டேட்டோட கவர்னர், அதாவது ஆளுநர், அவர் ஆட்சி பண்ணுவார். இப்போ இதுக்கு அவங்க பயன்படுத்துகிற ஆர்டிக்கிள், அதாவது ஷரத்து அப்படிங்கிறது 356வது ஷரத்து. அடுத்தது பொருளாதார நெருக்கடி. இப்போ பொருளாதார நெருக்கடி, தட் இஸ் ஃபினான்ஷியல் கிரைசிஸ், அது வரும்பொழுது உங்களுக்கு ஆர்டிக்கிள் 360 இம்போஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபர்தராக புக்கில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும். அதனுடைய சாராம்சம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது பார்ட் 18 வருது. அதாவது அவசர காலநிலை அல்லது நெருக்கடி காலநிலை. இதை நாம் ஜெர்மனி நாட்டோட அரசியல் சாசனத்திலிருந்து பின்பற்றோம் இந்த கோட்பாட்டை. இப்போ ஜெர்மனி அப்படின்னாலே ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த ஹிட்லர் டக்குன்னு ஞாபகத்து வரணும். என்ன, 2வது உலக போரில் பல லட்சம் பேர் சாகுறாங்க. அதில் ரொம்ப முக்கிய ஹீரோவாக இருக்கிறது ஹிட்லர். கடைசியில் ஜப்பானில் 2 அணுகுண்டு போட்டதுக்கப்புறம் 2வது உலக போர் முடிவுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சி அப்படின்னாலே அவர் ஹிட்லரை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஹிட்லர் ஞாபகத்து வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஜெர்மனி ஞாபகத்து வந்துடும். இதில் பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது, அதுக்கான ஆர்டிக்கிள் 352. அடுத்தது ஸ்திரமற்ற நிர்வாகம், அதாவது சமயத்தில் ஆட்சி கலைப்பு, அதை ஒரு நெருக்கடியாக அனௌன்ஸ் பண்ணுவோம். அதுக்கு நாம் பயன்படுத்துகிற ஆர்டிக்கிள் 356. அதுக்கு அடுத்து பொருளாதார சம்மந்தப்பட்ட நெருக்கடி, அது ஆர்டிக்கிள் 360. ஓகே, இதெல்லாம் நீங்கள் இப்போ புக்கில் படிச்சிங்கன்னா இன்னும் கூட தெளிவாக இருக்கும். சரி, இப்போ நாம் இந்த அளவீடுகள் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதாவது இந்த ப்ரிஃபிக்ஸ் போடுவோம் இல்லையா, சில இடத்துல ப்ரிஃபிக்ஸ்னால் அளவீட்டுக்கு முன்னாடி போடக்கூடியது. இப்போ மீட்டர்னு இருக்குது, அந்த மீட்டருங்கிறது தான் உங்களுக்கு யூனிட்டு. அதுக்கு முன்னாடி சென்டி, மில்லி, டெக்கா, ஹெக்டா, கிலோ இதெல்லாம் போடுவோம், நேனோ எல்லாம் போடுவோம். இப்போ லிட்டர்னு எடுத்தாலும் அப்படி தான். லிட்டருங்கிறது உங்களுக்கு பேஸ் யூனிட்டு. அதுக்கு முன்னாடி மில்லின்னு போடுவோம், மில்லி லிட்டர். சென்டின்னு போடுவோம், சென்டி லிட்டர். டெக்கான்னு போடுவோம், டெக்கா லிட்டர். இந்த ப்ரிஃபிக்ஸை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதாவது 10ன்னு வந்தால் டெக்கா, 10⁻1 அப்படின்னு போடுவோம். அதே 10⁻2ன்னு போட்டால் 100. அதை நாம் ஹெக்டா அப்படிம்போம். அதாவது 10⁻2, தட் இஸ் 100. இதை நாம் ஹெக்டா அப்படிம்போம். இதில் உங்களுக்கு அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஹெக்டா அப்படிங்கிறது 100ன்னு அர்த்தம். அதுக்கு நாம் போடுற சிம்பிள் ஹச், ஸ்மால் ஹச். அடுத்தது கிலோமீட்டர், அதாவது 1000. அதாவது 10, 100, 1000, தட் இஸ் 10⁻3. இப்போ இந்த கிலோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ப்ரிஃபிக்ஸ், மீட்டருங்கிறது யூனிட். அதே போல் கிலோ மீட்டர், கிலோ லிட்டர், கிலோ வாட், இந்த ப்ரிஃபிக்ஸ் எல்லாத்தையும் காமனாக பொருந்தும். இதுக்கான சிம்பிள் கே, ஸ்மால் கே. அதுக்கு அடுத்தது இன்ட்டு 1000, இன்ட்டு 1000, இன்ட்டு 1000ன்னு 1000 மடங்காக பெருக்கிட்டே இருப்போம். இப்போ 10⁻3க்கு அப்புறம் 10⁻6, அதை நாம் மெகா அப்படின்னு சொல்லுவோம், MEGA, மெகா. இதோட சிம்பிள் கேபிட்டல் எம். இதுக்கு அடுத்தது அதை அப்படியே 1000ஆல் பெருக்கிறது, அதை ஜிகா அப்படிம்போம், GIGA, ஜிகா. இதோட சிம்பிள் கேபிட்டல் ஜி, அதாவது 10⁻6 அப்படிங்கிறது மெகா, அதோட சிம்பிள் எம். 10⁻9 அப்படிங்கிறது ஜிகா, அதோட சிம்பிள் கேபிட்டல் ஜி. அதாவது 10⁻9 அப்படின்னா என்ன, 1 போட்டு பக்கத்தில் 9 சைபர் போட்டுக்கிறது. அதுக்கு அடுத்தது அதை அப்படியே 1000ஆல் பெருக்கிறது, தட் இஸ் இன்ட்டு 10⁻3. அப்போ என்ன ஆகும், 10⁻9 இன்ட்டு 10⁻3ங்கிறது 10⁻12 ஆகிடும். இந்த 10⁻12 நாம் டெரா அப்படிம்போம். இதோட சிம்பிள் கேபிட்டல் டி. அதாவது மெகா, ஜிகா, டெரா, இதுக்கெல்லாம் நம்ம போடுற சிம்பிள் கேபிட்டல் சிம்பிள் போடுவோம், கேபிட்டல் லெட்டர் எழுதுவோம். மெகாவுக்கு கேபிட்டல் எம், ஜிகாவுக்கு கேபிட்டல் ஜி, டெராவுக்கு கேபிட்டல் டி. இப்போ அடுத்தது பார்ட் ஆஃப் 10, அதாவது 10ஆல் வகுத்துக்கிட்டே போகிறோம். அந்த மாதிரி வர்றப்ப இப்போ ஒரு மீட்டர் அப்படிங்கிறோம்,
அதை அப்படியே 10 பங்கு எடுத்தோம்னாக்கா டெக்காமீட்டர் அப்படிம்போம். சரி, 10ல் 1 பங்கு எடுக்கிறோம். அப்போ என்ன பண்ணுவோம்? டெசிமீட்டர் அப்படிம்போம். இதை தான் நாம் டெசிமல் பிளேஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த டெசிமீட்டர் இதோட சிம்பல் அப்படிங்கிறது ஸ்மால் டி, அதாவது 10ல் 1, 1/10. அதை நாம் எப்படி குறிப்போம்? 1/10ன்னு போடுறத 10⁻⁻1 அப்படின்னு எழுதுவோம். பொதுவாக கணக்கில் அந்த குறியீடு எப்படின்னு கேட்டிங்கன்னா 1/10⁻n அப்படிங்கிறத 10⁻⁻n அப்படின்னு சொல்லுவோம். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 10⁻3ன்னு வந்து அது 1000. அது அப்படியே 1/10⁻3ன்னு போட்டோம்னா 1/1000. இப்போ கீழே டினாமினேட்டரில் இருக்கிறத நான் மேலே கொண்டு வரும்பொழுது 10⁻−3ன்னு போட்டுப்போம். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 10⁻−5 அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா 1/10⁵. அதாவது லட்சத்தில் 1ன்னு அர்த்தம். 10⁵ அப்படிங்கிறது 1,00,000. இப்போ அந்த ப்ரிஃபிக்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணுறோம். 10ன்னு எடுத்தோம்னா டெக்கா, 10ல் 1 பங்குன்னு எடுத்தோம்னாக்கா டெசி. அதாவது மீட்டர் அல்லது லிட்டர் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம். மீட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு பேஸ் யூனிட் அப்படின்னா அதை 10ஆல் பெருக்கினீங்கன்னா டெக்காமீட்டர், 10ல் 1 பங்கு எடுத்தீங்கன்னா டெசிமீட்டர். அடுத்தது அதே 100ல் 1 பங்கு எடுக்கிறீங்க. அதாவது 10ஆ பிரிச்சத்தை ஒரு பகுதியும் திரும்ப 10ஆ பிரிக்கிறோம். அதை நாம் சென்டி அப்படிம்போம். இதோட சிம்பல் ஸ்மால் சி. சரி, இந்த சென்டிங்கிற அந்த யூனிட்டுக்கு இல்லையா, அதை நாம் மேலும் 10ஆ பிரிக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? 1/10⁻3 அப்படின்னு வரும். அதாவது இருக்கிற வேல்யூ 1000ஆல் வகுக்கிறது. இதை நாம் 10⁻−3ன்னு போடுவோம். இதோட பேர் உங்களுக்கு மில்லி. இப்போது லிட்டர் அப்படிங்கிறது ஒரு யூனிட் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் மில்லின்னு சேர்த்திங்கன்னா அது மில்லி லிட்டர் ஆகிடும். அதாவது ஒரு லிட்டரில் 1000ல் 1 பங்குன்னு அர்த்தம். இப்போ அதே போல் மீட்டர்னு இருக்குது. இப்போ மீட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு பேஸ் யூனிட் அப்படின்னா மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மீட்டர் அப்படிங்கிறத 1000ஆல் வகுத்துறோம்னு அர்த்தம். அதாவது ஒரு மீட்டரில் 1000ல் 1. அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு அர்த்தம்? ஒரு மில்லி மீட்டர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சின்ன அளவுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அளவை அப்படியே 1000 பங்கு எடுத்திங்கன்னா அது மீட்டர் ஆகிடும். சரி, இப்போ ஒரு மீட்டரை 1000ல் 1 பிரிச்சாச்சு, மில்லி மீட்டர் அப்படிங்கிறோம். அந்த ஒரு பகுதியும், அதாவது ஒரு மில்லி மீட்டரை ஃபர்தராக நீங்கள் 1000 பிரிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது? 1/10⁻3 அப்படிங்கிறத திரும்பவும் நீங்கள் 1000ஆல் வகுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு 1/10⁻6ன்னு மாறும். அது எப்படி எழுதுவோம்? 10⁻−6ன்னு எழுதுவோம். இதை வந்து நாம் மைக்ரோ அப்படிம்போம். இப்போ இந்த மைக்ரோவோட சிம்பல் மியூ. அந்த மியூ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு புக்கில் பாருங்கள், தெரியும். அதாவது ஒன்றும் இல்லை, ரொம்ப சாதாரண விஷயம். யூ போடுங்க, யூவுக்கு முன்பக்கம் ஒரு சின்ன கோடு கீழே இழுத்து விடுங்க, பின்பக்கம் போடக்கூடாது. யூன்னு போடும்போது அந்த கோட்டை போட்டு அந்த கோட்டோட மேல் பகுதியில் யூ எழுதுங்க, மியூ. இதுதான் உங்களுக்கு மைக்ரோ அப்படிங்கிறதோட சிம்பல். இப்போ மில்லிங்கிறதுக்கான சிம்பல் ஸ்மால் எம். மில்லி மீட்டர் அப்படின்னா எம்னு போடுவோம். மீட்டர் அப்படிங்கிறது எம் தான். மில்லி மீட்டர் அப்படின்னா எம். மில்லி கிராம் அப்படின்னா எம்ஜி. மில்லி லிட்டர் அப்படின்னா எம்எல். அதாவது கிராம், மீட்டர், லிட்டர் இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா, அது முன்னாடி இந்த ப்ரிஃபிக்ஸ்லாம் சேர்ப்போம். இப்போது 1/10⁶ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, மைக்ரோன்னு சொல்கிறோம்ல, அதுதான். அதை மேலும் 1000ஆல் வகுக்கிறது. அதாவது 1/10⁹. அதை நாம் 10⁻−9 அப்படின்னு சொல்லுவோம். இதோட பெயர் நேனோ. நேனோமீட்டர் அப்படின்னா ஒரு மீட்டரை 10⁹ அந்த அளவுக்கு நாம் அதை பிரிச்சுருவோம். இப்போ 10⁹ என்ன வரும் உங்களுக்கு? 100 கோடி. எழுதி பாருங்கள், தெரியும். ஸோ இந்த 100 கோடி அப்படிங்கிறத நம்ம 10⁹ அப்படின்னு எழுதுவோம். இப்போ ஒரு மீட்டரை 100 கோடியாக நாம் பிரிக்கிறோம் அப்படின்னா தட் பிகம்ஸ் நேனோமீட்டர். இப்போ இந்த நேனோவுக்கு சிம்பல் அப்படிங்கிறது ஸ்மால் என். சரி, இப்போ இந்த நேனோமீட்டரை நாம் திரும்ப 1000ஆல் வகுக்கிறோம். அப்போ நாம் அதை பீக்கோமீட்டர் அப்படிம்போம்.
அந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து பீகோ, சில பேர் பைகோன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் 1/10⁻12 அல்லது 10⁻−12. இப்போ அந்த பீகோவையும் நாம் 1000 பிரிக்கிறோம். அதாவது 1/10⁻12 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை திரும்ப நாம் 1000ஆல் வகுக்கிறப்ப ஃபெம்டோ அப்படிம்போம். சரி, இந்த ஃபெம்டோ அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்பிள் என்ன அப்படின்னா ஸ்மால் எஃப். இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணிங்க. அதாவது நேனோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு மீட்டரை 100 கோடியாக பிரிக்கிறது. அப்படி 100 கோடியாக பிரித்த அந்த ஒரு பகுதியை மேலே 1000 பங்காக பிரித்தோம்னா எவ்வளோ இருக்கும் பாருங்கள். அதுதான் பீகோமீட்டர் அப்படிம்போம். ஸோ 1/10⁻12 அப்படிங்கிறத நாம் பீகோன்னு சொல்லுவோம். தட் இஸ் 10⁻−12. சரி, இதையே நாம் 1000 பங்காக பிரித்தோம்னா தட் இஸ் கால்டு ஃபெம்டோ. அதையே நாம் 1000 பங்காக பிரிக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு ஆட்டோ. இந்த ஆட்டோவோட சிம்பிள் ஸ்மால் ஏ. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இது நிறைய இடங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் படிக்கும்பொழுது இந்த ப்ரிஃபிக்ஸை பார்த்து அதே ஒரு யூனிட்டாக நினைக்காதீங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் கிலோகிராம் அப்படிங்கிறோம், கிலோமீட்டர் அப்படிங்கிறோம், கிலோ லிட்டர் அப்படிங்கிறோம். ஒரு கிலோமீட்டர்னு என்ன அர்த்தம்? இந்த கிலோவுக்கு பின்னாடி வர்றது என்னன்னு பாருங்கள், மீட்டர். அந்த மீட்டர் தான் உங்களுக்கு யூனிட்டு. இப்போ கிலோகிராம் அப்படின்னாக்கா அந்த கிராம்ங்கிறது தான் உங்களுக்கு யூனிட்டு. அதே போல் மில்லி மீட்டர், மில்லி லிட்டர், மில்லி கிராம். இப்போ இந்த மீட்டர், லிட்டர், கிராம் இதுதான் உங்களுக்கு யூனிட்டு. மில்லிங்கிறது அதில் 1000ல் 1 பங்குன்னு அர்த்தம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட்டை பார்ப்போம். இந்த ஜெர்மன் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டல் அலாய் இருக்குது. அதில் எத்தனை % சில்வர் இருக்குது அப்படின்னு சமயத்தில் கேட்பாங்க. காரணம் அந்த பேரே அப்படி இருக்குது, ஜெர்மன் சில்வர் அப்படின்ட்டு. நீங்கள் உடனே எந்த ஆப்ஷனில் சில்வர் இருக்குன்னு தேடாதீங்க. ஏன்னா அந்த உலோக கலவையில் உங்களுக்கு சில்வரே கிடையாது. அந்த ஜெர்மன் சில்வர் அப்படிங்கிறது ஒரு 3 உலோகங்கள் சேர்ந்தது. 60% உங்களுக்கு காப்பர். இப்போ இந்த 60% காப்பர் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற 40%. இதில் சிங்க் வந்து உங்களுக்கு 25%, மீதி 15% அது வந்து உங்களுக்கு நிக்கல். ஆக 60% காப்பர், 25% ஜிங்க்கு, 15% நிக்கல். இதை 3 சேர்ந்தது தான் உங்களுக்கு ஜெர்மன் சில்வர். இதில் சில்வருங்கிற வார்த்தையை பார்த்துட்டு நீங்கள் சில்வர் இருக்கான்னு தேடாதீங்க, அதில் சில்வரே கிடையாது. இதே போல் மற்ற அலாய்ஸுக்கும் பாருங்கள். இல்லைனா நம்ம அடுத்தடுத்த கிளாஸ், அடுத்தடுத்த எபிசோடு கொடுக்குறப்ப இந்த மாதிரி ரேண்டமாக பாயிண்ட் தரப்போ அதில் கலந்து கொடுப்போம். ஓகே, இப்போ கொஞ்சம் அடுத்த பாயிண்ட்டை பார்ப்போம். இதுவும் அந்த அளவீடுகள் தான். இதில் உங்களுக்கு நீளங்கள் சம்மந்தப்பட்டது. இந்த யூனிட்டை படிக்கும்போது இப்போல்லாம் நீங்கள் எஸ்ஐ சிஸ்டம் சொல்லிட்டு படிப்பீங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் சிஸ்டம் இருக்கும். அதாவது எம்கேஎஸ், மீட்டர், கிலோகிராம், செகண்ட். எம்கேஎஸ் இந்த மீட்டருங்கிறது நீளம் சம்மந்தப்பட்டது, அதுக்கான யூனிட்டு. கேங்கிறது நிறை, அதுக்கான யூனிட்டு கிலோகிராம். அடுத்தது எஸ்ங்கிறது நேரம், செகண்ட். எம்கேஎஸ் சிஸ்டம். இன்னொன்று சிஜிஎஸ் சிஸ்டம். சி அப்படிங்கிறது சென்டிமீட்டர், ஜி அப்படிங்கிறது கிராம், எஸ் அப்படிங்கிறது செகண்ட். அதாவது எம்கேஎஸ் தட் இஸ் மீட்டர், கிலோகிராம், செகண்ட். அடுத்தது சிஜிஎஸ் சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். இது ரெண்டுமே உங்களுக்கு 10 அடிமானத்தில் வரக்கூடியது, எல்லாமே 10 மடங்காக வரக்கூடியது. இதை நாம் மெட்ரிக் சிஸ்டம் அப்படிம்போம். இதே உங்களுக்கு பிரிட்டிஷ் சிஸ்டம் எடுத்திங்கன்னா எஃப்பிஎஸ். எஃப்ங்கிறது ஃபுட், அதாவது தூரத்துக்கு நாம் அடிக்கணக்கில் சொல்லுவோம். அடுத்தது நிறை அப்படின்னு வர்றப்ப பவுண்ட். அடுத்தது டயத்துக்கு செகண்ட். இதுதான் நம்ம எஸ்பிஎஸ் சிஸ்டம் அப்படிம்போம். இது வந்து உங்களுக்கு பிரிட்டிஷ் யூனிட். இப்போ இந்த பிரிட்டிஷ் யூனிட்டில் நமக்கு எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லாம் 10 மடங்காக வராது. வேறு வழியெல்லாம் நம்ம ஞாபகம் தான் வச்சுக்கணும்.
இதில் வந்து இப்போவும் கிராமத்தில் நிறையா சொல்லுவாங்க, 1 அடி 2 அடி அப்படிம்பாங்க, அங்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டாய்லெட்லாம் போனீங்கன்னாக்கா அவங்க அளந்து பார்த்துட்டு இன்ச்சு கணக்கு தான் சொல்லுவாங்க. இன்ச்சு டேப் இருக்கான்னு தான் கேட்பாங்க பொதுவாக. இந்த அளக்கிற டேப் இருக்குல்ல, அது நம்ம சொல்கிறது இன்ச்சு டேப் அப்படிம்போம். நீங்கள் ஸ்கேல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு மில்லிமீட்டர் சென்டிமீட்டர்னு இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ச்சு அளவு இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு 1 இன்ச்சு அப்படிங்கிறது சென்டிமீட்டரில் எவ்வளவு அப்படின்னா 2.54 சென்டிமீட்டர். இல்லைன்னா மில்லிமீட்டர்னு எடுத்தீங்கன்னா 25.4 மில்லிமீட்டர். இப்போ இதை தாண்டி இந்த பிரிட்டிஷ் சிஸ்டத்தில் வரக்கூடிய இந்த நீளங்கள் சம்மந்தப்பட்ட அளவு என்ன அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் சொல்கிறேன், கவனிங்க. அதுக்கப்புறம் ஏதாவது புக்கில் ரெஃபர் பண்ணினா உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அதாவது ஒரு அடிங்கிறது 12 அங்குலம், 12 இன்ச்சு அப்படிம்போம். இப்போ 3 அடிங்கிறது ஒரு யார்டு, அதாவது தமிழில் கஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் இப்பயும் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு கஜம் 3 அடி. இப்போ 2 கஜம் அப்படிங்கிறது 6 அடி, அதை ஒரு ஃபேத்தோம் அப்படிம்போம். ஃபேத்தோம் அப்படின்னா 2 கஜம் 6 அடி. அடுத்தது 22 யார்டு, 22 கஜம் அப்படிங்கிறது ஒரு செயின். இந்த கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணுறாங்கல்ல, அவங்க செயின் கொண்டு வருவாங்க. இப்போல்லாம் பொதுவாக எல்லாம் சாதாரணமாக இந்த மீட்டர் டேப் வச்சு அளந்துடுறாங்க. மற்றபடி உங்களுக்கு சர்வேன்னு வர்றப்ப அந்த லிங்க்ஸை வச்சு தான் அளப்பாங்க. இப்போ இந்த மாதிரி 10 செயின் எடுத்திங்கன்னா அது ஒரு ஃபர்லாங், அதாவது 660 அடி. இந்த லிங்க்ஸு அதோட அளவு அப்படிங்கிறது 7.92 அங்குலம். அந்த அங்குலம்ங்கிறது இன்ச்சு, அதாவது 8 இன்ச்சுன்னு ரஃபாக எடுத்துக்கலாம். அதாவது 1% கழிச்சிடுறது, வேறு ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு 800 லிங்க்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ 800 லிங்க்ஸை நாம் அப்படியே 8ஆல் பெருக்குவோம், 6400 இன்ச்சு வரும். இப்போ இந்த 6400 இன்ச்சில் நீங்கள் 1% கழிச்சிருங்க, கழிச்சிங்கன்னா 64 இன்ச்சு போயிடும். இப்போ இந்த மாதிரி 10 செயின் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா அது ஒரு ஃபர்லாங். இப்போ 8 ஃபர்லாங் எடுத்தீங்கன்னா ஒரு மைல். இப்போ மைலுக்கும் கிலோமீட்டருக்கு எப்படி கணக்கு பண்ணுறது, கம்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோராயமாக எடுக்கும்பொழுது ஒரு ஃபர்லாங் அப்படிங்கிறது 200 மீட்டர். 5 ஃபர்லாங் எடுத்தீங்கன்னா 1000 மீட்டர், அதுதான் ஒரு கிலோமீட்டர். இப்போ ஒரு கிலோமீட்டருங்கிறது கொஞ்சம் அளவு கம்மியான தூரம், அது 5 பங்கு. ஒரு மைல் அப்படிங்கிறது கொஞ்சம் அளவு அதிகமான தூரம், அது 8 பங்கு. ஏன்னா ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர், அந்த 1000 மீட்டர் அப்படிங்கிறது தோராயமாக உங்களுக்கு 5 ஃபர்லாங். வேறஸ் ஒரு மைல் அப்படிங்கிறது 8 ஃபர்லாங். ஸோ ஒரு கிலோமீட்டருக்கும் ஒரு மைலுக்கும் உள்ள ரேஷியோ 5:8, 5:8. அதான் உங்களுக்கு கிலோமீட்டர் அண்ட் மைல், அதுக்கான ரேஷியோ. சரி, இதை தாண்டி கடல் மைல்னு ஒன்று இருக்குது, நாட்டிக்கல் மைல் அப்படிம்போம். இதோட அளவு என்ன? இப்போ இந்த அளவு நாம் ஈஸியாக சொல்லிடலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். 6080, 6080 ஞாபகம் வச்சுங்க. 6080 அடி. இந்த 6080 அடி அப்படிங்கிறது தான் கடல் மைல் அப்படிம்போம். இது வந்து உங்களுக்கு பிரிட்டிஷ் யூனிட். ஏன்னா இந்த அடி கணக்கு, ஃபர்லாங்கு, மைல் இந்த மாதிரிலாம் வந்தால் பிரிட்டிஷ் யூனிட்டு. சரி, இதே உங்களுக்கு இப்போ மெட்ரிக் சிஸ்டத்தில் பார்க்குறோம், அல்லது இன்டர்நேஷ்னல் நாட்டிக்கல் மைல் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா அது வந்து உங்களுக்கு மீட்டரில் வரும். அது வந்து உங்களுக்கு 1852 மீட்டர், அல்லது 1.852 கிலோமீட்டர். ஸோ நீங்கள் மீட்டர் ஞாபகம் வச்சுக்கிங்க, 1000ல் வச்சிங்கன்னா கிலோமீட்டர் கிடைக்க போகுது. இதில் இன்னொரு பாயிண்ட்டு, கடற்கரை இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாட்டுக்கும் அந்த கடற்கரையிலிருந்து எவ்வளோ தூரம் அவங்களுக்கு உரிமை உண்டு, எவ்வளோ தூரம் அவங்களுக்கு சட்டப்படி இந்த ஆதிக்கம் உண்டு அப்படின்னா 12 நாட்டிக்கல் மைல். அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஒரு ஒரு நாட்டுக்கும் அதுதான். இது வந்து சர்வதேச விதி. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டை பார்ப்போம். நாம் சுவாசிக்கிற காற்று இருக்கு இல்லையா, சாதாரணமாக இந்த வளிமண்டல காற்று, இந்த காற்றுக்குள்ள நிறைய வாயுக்கள் இருக்கு. அது என்னென்ன வாயுக்கள் அப்படின்னு உங்களுக்கு நிறைய தெரியும். கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, ஆர்கான் இருக்குது, நியான் இருக்குது, இன்னும் மற்ற வாயுக்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த வளிமண்டல காற்றில் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது நைட்ரஜன். இந்த நைட்ரஜனோட அளவு எத்தனை சதவீதம் அப்படின்னா தோராயமாக எடுத்திங்கன்னா 78%. கொஞ்சம் துல்லியமாக எடுத்திங்கன்னா
அது 78% விட கொஞ்சோண்டு கூட, அதாவது 78.09%. இதுதான் நம்ம வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனின் அளவு. இந்த நைட்ரஜனுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, எரியற நெருப்பு அதை அணைச்சிரும். இதுதான் நைட்ரஜனுடைய தன்மை. அதுக்கு அடுத்தது அதிகமாக இருக்கக்கூடிய வாயு என்னன்னா ஆக்சிஜன். இப்போ ஆக்சிஜன் எத்தனை பர்சன்ட் இருக்குது அப்படின்னா, அது வந்து தோராயமாக 21%. கொஞ்சம் துல்லியமாக எடுத்தோம்னா 20.95%. இப்போ இது ரெண்டு தான் உங்களுக்கு ரொம்ப அளவில் அதிகமான வாயுக்கள். ஆர்கானுடைய அளவு வந்து 0.93%, 0.93%. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடோட சதவீதம் அப்படிங்கிறது வெறுமனே 0.03% தான். அதாவது இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று ஒரு 100 கிராம் எடுத்தோம்னா அதில் 0.03 கிராம் தான் உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அப்போ 100 கிராமுக்கு பதிலாக அப்படியே 10 மடங்கு எடுங்க, 1000 கிராம், அதாவது 1 கிலோகிராம். 1000 கிராம் இந்த காற்று எடுத்தோம்னா இந்த 0.03 அப்படிங்கிறது 0.3%-ஆக மாறும். அடுத்தது அப்படியே இன்னொரு 10 மடங்கு 10,000 கிராம் எடுக்கிறீங்க, அதாவது 10 கிலோகிராம் எடுக்கிறீங்க. அப்படி எடுத்தோம்னா இந்த பர்சன்டேஜ் 0.3ங்கிறது 3%-ஆக மாறிடும். ஆக 10,000 கிலோகிராம் நாம் இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று எடுத்தோம்னா அதில் 3 கிலோகிராம் தான் உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். 10,000 கிராம்னு எடுத்தீங்கன்னா அதில் 3 கிராம் தான் உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லைங்களா, எரியறத்தை ஊக்குவிக்கக்கூடியது, கிரியா ஊக்கி அப்படிம்போம், கேட்டலிட்டிக் ஃபோர்ஸ் அப்படிம்போம். அதாவது வினையூக்கி அல்லது கிரியா ஊக்கி அப்படிம்போம். ஒரு வினை நடக்குதுன்னா அந்த வினையை அதிகப்படுத்துறது. நம்ம சாதாரணமாக சொல்லுவோம்ல, எரியற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அப்படிம்பாங்க கிராமத்தில் பேசும்பொழுது. நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா இன்னும் அதிகமாக பற்றி தெரியும். அந்த மாதிரி இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு பொருள் எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னா மேலே மேலே எரிய விட்டுட்ருக்கோம். இப்போ அப்படி நடக்காமல் அதை சப்ரஸ் பண்ணி வைக்கிறது, அதை அடக்கி வைக்கிறது நைட்ரஜன். ஏன்னா நைட்ரஜனுடைய தன்மை என்னென்னா எரியற நெருப்பு அதை அணைச்சிரும். ஆக இப்போ இந்த மேஜர் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது, இந்த மேஜர் குவான்டிட்டி அப்படிங்கிறது இது ரெண்டும் தான். ஆக 78, 21, 99% இதே முடிஞ்சு போகும். அடுத்தது ஆர்கான் 0.93, தட் இஸ் 0.93%. அடுத்தது 0.03%, இதுதான் உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு. சரி, ஹைட்ரஜன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 × 10⁻⁻5. அதாவது 10⁻⁻5ன்னா என்ன, 1/10⁻5ன்னு அர்த்தம். அதாவது 1/1,00,000, அதுதான். இப்போ 5 × 1/1,00,000. இப்போ 5 × 1/1,00,000 அப்படின்னு என்ன அர்த்தம், 5/1,00,000. அதை நீங்கள் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/20,000 அப்படின்னு வரும். இப்போ 1/20,000%, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ பர்சன்ட் என்ன வரும், அது அப்படியே இன்ட்டு 1/100, அதுதான். அதாவது கீழே டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, அது 100ஆல் பெருக்கிக்கணும். இதே அளவு தான் உங்களுக்கு நைட்ரஸ் ஆக்சைடு இருக்குது. இந்த நைட்ரஸ் ஆக்சைடு தட் இஸ் N2O, இதை நாம் சிரிப்பூட்டும் வாயு அப்படிம்போம். இது ஸ்கூல்லேயே படிச்சிருக்கீங்க. இதுவும் நைட்ரஜனுடைய அளவும் சமம். அதாவது 5 × 10⁻⁻5%. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஏன் அதை திரும்ப திரும்ப 2 தடவை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு கேட்கும்பொழுது அப்புறம் மறக்காது, அதுக்காக தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் படித்து ஞாபகம் வச்சுக்கிங்க. சரி, இப்போ அடுத்த ஒரு பாயிண்ட் பார்ப்போம். கணக்கில் சில சின்ன சின்ன பாயிண்ட் பார்ப்போம். இந்த சிமிலர் ஃபிகர்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதாவது வடிவம் ஒத்த உருவங்கள். இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னா வடிவம் ஒத்த முக்கோணங்கள். அதாவது அந்த முக்கோணங்களுடைய ஷேப் ஒரே மாதிரி இருக்கும், பட் சைஸை பார்த்தீங்கன்னா சின்னதும் பெருசுமாக இருக்கும். அதாவது ஒரு முக்கோணத்தின் குறுகிய அல்லது குறுக்கப்பட்ட வடிவம் அல்லது ஒரு முக்கோணத்தோட விரிவாக்கப்பட்ட வடிவம்.
அதாவது ஒன்று கான்ட்ராக்டட் டு ஸ்மாலர் சைஸ் அல்லது என்லார்ஜ்டு டு பிகர் சைஸ். மற்றபடி ரெண்டும் வடிவம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 2 முக்கோணம் இருக்குது, ஒன்று சின்னது ஒன்று பெருசு. இப்போ ஒரு முக்கோணத்தோட அந்த உள்ளே இருக்கிற கோணங்கள் 30 டிகிரி, 70 டிகிரி, 80 டிகிரின்னு இருக்கு. இதுதான் இந்த முக்கோணத்தோட உள்ளே இருக்கக்கூடிய கோணங்கள். இதே கோண அளவுகள் உள்ள இன்னொரு முக்கோணம் இருக்குது. இப்போ அந்த முக்கோணத்தோட கோண அளவுகளும் 30 டிகிரி, 70 டிகிரி, 80 டிகிரி. இப்போ இந்த 2 முக்கோணமும் ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் இருக்குது. இந்த முக்கோணங்களை நாம் வடிவொத்த முக்கோணங்கள், தட் இஸ் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படிம்போம். இந்த முக்கோணங்களில் சம கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் ஒத்த பக்கங்கள் அப்படிம்போம். இந்த 2 முக்கோணம் இருக்கு இல்லைங்களா, ஒன்று சின்னது ஒன்று பெருசாக இருக்குது. இப்போ இதில் 30 டிகிரிக்கு எதிரில் உள்ள பக்கம், அடுத்த முக்கோணத்தில் 30 டிகிரிக்கு எதிரில் உள்ள பக்கம், இந்த 2 பக்கங்களும் ஒத்த பக்கங்கள், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படிம்போம். அதாவது 2 முக்கோணங்கள் உங்களுக்கு ஒன்றுக்கொன்று வடிவொத்த முக்கோணங்கள், தட் இஸ் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னா இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் ஆங்கிள்ஸுக்கு எதிரில் உள்ள பக்கங்கள், சம கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்கள். இப்போ இதை நாம் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படிம்போம். இப்போ இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸுக்கு இடைப்பட்ட ரேஷியோ இருக்கு இல்லைங்களா, அந்த ரேஷியோ எல்லாத்துக்கும் சமம். ஏன்னா இப்போ நமக்கு 3 செட்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கிடைக்கும். இப்போ 2 முக்கோணத்துலையும் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி 30 டிகிரி அதுக்கான எதிர்ப்பக்கங்கள், அதே போல் 70 டிகிரி ரெண்டுலேயுமே இருக்குது அதுக்கான எதிர்ப்பக்கங்கள், அதே போல் 80 டிகிரி இந்த 2 முக்கோணத்தில் இருக்குது அதற்கான எதிர்ப்பக்கங்கள். இப்போ 3 செட் ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ், ஒத்த பக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ 3 செட் இருக்குது. இப்போ இந்த ஒத்த பக்கங்களுக்கு இடையேயான விகிதம் இருக்கு இல்லைங்களா, ரேஷியோ, அது உங்களுக்கு சமம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதில் இப்போ அடுத்த பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி 2 சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட பக்கங்கள் உங்களுக்கு A:B இருக்கு. அதாவது இந்த A அண்ட் B அப்படிங்கிற 2 பக்கங்களும் இந்த இடத்துல கரஸ்பாண்டிங் சைட்ஸ். இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் A:B அப்படின்னு இருந்ததுனாக்கா அந்த 2 முக்கோணங்களுடைய சுற்றளவுகளும் அதே ரேஷியோவில் தான் இருக்கும், A:B இருக்கும். ஆனால் பரப்பளவுகள் A²:B² அப்படின்னு இருக்கும். உதாரணத்துக்கு 2 வடிவொத்த முக்கோணங்கள் இருக்குது, தட் இஸ் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இதில் 2 முக்கோணத்துக்கும் ஒரு செட் ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எடுக்கிறோம். அதில் ஒரு முக்கோணத்தோட சைடு 10 சென்டிமீட்டர், இன்னொரு முக்கோணத்தில் இதோட கரஸ்பாண்டிங் சைடு 15 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கிங்க. இப்போ 10 சென்டிமீட்டர் அண்டு 15 சென்டிமீட்டர் இது ரெண்டுமே உங்களுக்கு கரஸ்பாண்டிங் சைட்ஸ். இதோட ரேஷியோ 2:3. இப்போது இந்த 2 முக்கோணங்களுடைய சுற்றளவும் அதே 2:3ங்கிற விகிதத்தில் தான் இருக்கும். இப்போ பரப்பளவு எந்த விகிதத்தில் இருக்கும் அப்படின்னா 2²:3². இப்போ 2² 4, 3² 9. ஆக 4:9ங்கிற விகிதத்தில் இந்த பரப்பளவுகள் இருக்கும். சரி, இப்போ இதில் அடுத்த பாயிண்ட்ஸை பார்ப்போம். இந்த வடிவொத்த வடிவங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, சிமிலர் ஃபிகர்ஸ். இந்த சிமிலர் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறது எந்தெந்த படங்களுக்கு அல்லது எந்தெந்த உருவங்களுக்கு நீங்கள் எது எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வட்ட சின்னது பெருசு எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா வட்டங்களும் ஒன்றுக்கொன்று வடிவொத்த வட்டங்கள், அதாவது சிமிலர் சர்க்கிள்ஸ். அதே போல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறீங்க, தட் இஸ் சதுரம். எந்த சதுரத்தை எடுத்தாலும் சரி, ஒன்றுக்கு மேற்பட்ட சதுரங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எல்லா சதுரங்களும் சிமிலர் ஸ்கொயர்ஸ், வடிவொத்த சதுரங்கள். அதே போல் சமபக்க முக்கோணம், நீங்கள் சமபக்க முக்கோணம் எது எடுத்தாலும் சரி எல்லாமே ஒன்றுக்கொன்று வடிவொத்த முக்கோணங்களாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ்லாம் பார்த்துங்க. அதே போல் இரு சமபக்க செங்கோண முக்கோணம், அதாவது ஐசாஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிம்போம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா
2 சம பக்கங்கள் இருக்குல்ல, அந்த பக்கங்களுக்கு இடைப்பட்ட கோணம் தான் உங்களுக்கு செங்கோணமாக இருக்கும். இது வேற ஒன்றும் இல்லை. ஒரு சதுரத்தை எடுக்கிறீங்க, ஸ்கொயர். அதை எதிரெதிர் மூலைவிட்டங்கள் மூலமாக அதை பிரிக்கிறீங்க. அதாவது ஒரு சதுரத்தை மூலைவிட்டத்தால் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 பாதி கிடைக்கும், சரி பாதியாக. இதில் ஒரு பாதியும் இரு சமபக்க செங்கோண முக்கோணமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இரு சமபக்க செங்கோண முக்கோணம் எதை எடுத்தாலும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு சிமிலர் ஃபிகர்ஸாக இருக்கும். இப்போ சமபக்க முக்கோணம் எடுக்கிறீங்க, சமபக்க முக்கோணம்னா எல்லா பக்கங்களும் சமம். இப்போ 2 முக்கோணத்தை எடுக்கிறீங்க, இதில் ஒரு பக்கத்தை எடுங்க, அதில் ஒரு பக்கத்தை எடுங்க, சின்னது பெருசாக இருக்கும். இதில் இதுக்கு இதுதான் கரஸ்பாண்டிங் சைடு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இங்கே எல்லா பக்கங்களும் சமம், எல்லா கோணங்களும் சமம். ஒரு முக்கோணம் சிறுசு, ஒரு முக்கோணம் பெருசு, அவ்வளோதான். ஸோ சின்ன முக்கோணத்தில் ஒரு பக்கத்தை எடுக்கிறீங்க, பெரிய முக்கோணத்தில் ஒரு பக்கத்தை எடுக்கிறீங்க, அது ரெண்டுமே உங்களுக்கு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் தான். இப்போ இந்த மாதிரி 2 சமபக்க முக்கோணங்கள் இருக்கிறீங்க, ஒன்று சின்னதாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது. இப்போ இதோட பக்கங்கள் A:B அப்படின்னா சுற்றளவுகள் அதே A:Bங்கிற ரேஷியோவில் தான் இருக்கும். பரப்பளவுகள் A²:B² அந்த ரேஷியோவில் இருக்கும். அதே போல் சர்க்கிள், அதாவது வட்டம் எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் எத்தனை வட்டத்தை எடுத்தாலும் சரி, ஒரு வட்டமும் மற்ற வட்டத்துக்கு சிமிலராக இருக்கும். இப்போ 2 வட்டம் எடுக்கிறீங்க, சின்னது ஒன்று பெருசு ஒன்று. இந்த 2 வட்டங்களுடைய ஆரங்களும் A:Bன்னு இருக்கு. இப்போ இந்த வட்டங்களுடைய சுற்றளவு அப்படிங்கிறது அதே A:Bங்கிற ரேஷியோவில் தான் இருக்கும். பட் இந்த வட்டங்களுடைய பரப்பளவுகள் அப்படிங்கிறது A²:B² அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் அதுக்கு ஒரு எண் மதிப்பு கொடுத்து நீங்கள் கணக்கு எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே தெரியும், வெரிஃபை ஆகிடும். சரி, இப்போ இதில் அடுத்த ஒரு சின்ன பாயிண்ட்டு. இப்போ ஒரு முக்கோணம் இருக்குது, ஒரு முக்கோணத்துக்கு உள்ளே ஒரு வட்டம் போடுறோம், அதை நாம் உள்வட்டம் அப்படிம்போம், இன் சர்க்கிள் அப்படிம்போம். இந்த இன் சர்க்கிளுக்கு ஒரு ஆரம் இருக்கும், ரேடியஸ். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை கண்டுபிடிக்கிறது என்னென்ன தேவை? அந்த முக்கோணம் இருக்கு இல்லைங்களா, அந்த முக்கோணத்தோட 3 பக்கத்தையும் கொடுத்துட்றாங்க. 3 பக்கங்களுடைய அளவுகள் A யூனிட், B யூனிட் அண்டு C யூனிட் அப்படி இருக்கு. இப்போ இதை 3ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு சுற்றளவு கிடைக்கும். இப்போ இந்த முக்கோணத்துக்கான பரப்பளவை வேறு மெத்தடில் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா தனி, அதை அப்புறம் அடுத்தடுத்த எபிசோடில் சொல்கிறேன், அல்லது போர்டில் கணக்கு நடத்தும்போது நான் பூரா போட்டு காட்டுறேன். இப்போது அந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருக்குது, அந்த முக்கோணத்துக்கு உள்ளே ஒரு வட்டம் போடுறோம், அதை நாம் உள்வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உள்வட்டத்துக்கு ஒரு மையம் இருக்கும். அந்த உள்வட்ட மையம் அப்படின்னா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, ஒரு கோணத்துக்கும் இரு சம வெட்டி, அதாவது கோணங்கள் இரு சம வெட்டி, ஆங்குலர் பைசெக்டர்ஸ் அப்படிம்போம். இந்த 3 கோணங்களுக்கும் அதே போல் இரு சம வெட்டிகள், அதாவது ஆங்குலர் பைசெக்டர்ஸ் ஃபார் ஆல் த 3 ஆங்கிள்ஸ். அதை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இந்த 3 கோடுகளும் ஒரே புள்ளியில் வெட்டிக்கும். அப்படி வெட்டிக்கிற அந்த புள்ளி தான் உங்களுக்கு உள்வட்ட மையம். அதாவது அந்த முக்கோணத்துக்குள்ளே நீங்கள் போடக்கூடிய மிகப்பெரிய வட்டம், அந்த மிகப்பெரிய வட்டத்தோட மையப்புள்ளி தான் உங்களுக்கு உள்வட்ட மையம். இப்போ அந்த உள்ளே வரையக்கூடிய வட்டத்தோட ஆரம் எவ்வளவு இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா del/s அப்படின்னு போடுவோம். டெல்லுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன முக்கோணம் போடுறது, ஒரு சிறு அளவு அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக. அதை இந்த இடத்துல அந்த முக்கோணத்தோட பரப்பளவுக்கு நாம் டெல்லுன்னு போடுவோம், அதாவது ஒரு சின்ன முக்கோணம் போடுறது. இப்போ del/s அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த உள்வட்ட ஆரம். அந்த எஸ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்த முக்கோணத்தோட சுற்றளவு இருக்குல்ல, அதில் பாதி. அதாவது அந்த முக்கோணத்தின் பக்கங்கள் A அலகு, B அலகு, C அலகு அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அந்த முக்கோணத்தோட சுற்றளவு, தட் இஸ் பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது A+B+C. இதுதான் உங்களுக்கு அந்த முக்கோணத்தோட சுற்றளவு. இதில் பாதி எடுத்துக்கங்க, அதான் உங்களுக்கு எஸ். ஆக ஒரு முக்கோணத்தோட உள்வட்டத்தின் ஆரம் அப்படிங்கிறது ஸ்மால் ஆர்னு குறிப்போம், தட் இஸ் ஈக்குவல் டு del/s. இதில் டெல்லுங்கிறது அந்த முக்கோணத்தோட பரப்பளவு, எஸ்ங்கிறது அந்த முக்கோணத்தின் சுற்றளவில் பாதி.
சரி, இதே போல் ஒரு முக்கோணத்துக்கு வெளியே ஒரு வட்டம் போடலாம். அந்த 3 உச்சிகள் வழியாக தொட்டுக்கிட்டு போகும். இப்போ உள்ள வட்டம் அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய வட்டம் அப்படிம்போம். வெளி வட்டம் அப்படிங்கிறப்ப அந்த முக்கோணத்தை உள்ளடக்கக்கூடிய மிகச்சிறிய வட்டம். ஏன்னா ஒரு முக்கோணத்துக்கு வெளியே நம்ம வட்டம் எவ்வளோ பெருசு வேணால் போட்டே போகலாம். அந்த முக்கோணத்தோட 3 உச்சிகளையும் தொட்டுட்டு போகக்கூடிய ஒரு வட்டம், அதுதான் வெளிவட்டம் அப்படிம்போம். சர்க்கிள் அப்படிம்போம். இப்போ இந்த வெளிவட்டத்தோட ஆரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த ஆரத்தை நாம் கேபிட்டல் ஆர்னு போடுவோம். இதுக்கான ஃபார்முலா ஏபிசி டிவைடட் பை 4del. அதாவது அந்த பக்கங்களை பூரா பெருக்கிக்கிறது. ஏபிசிங்கிறதெல்லாம் ஸ்மால் லெட்டர், அந்த பக்கங்களுடைய நீளங்கள். இந்த பெருக்கல் பலனை 4del அப்படிங்கிற வேல்யூவால் வகுப்போம். அந்த 4delங்கிறது என்ன? டெல்லுங்கிறது முக்கோணத்தோட பரப்பளவு. இப்போ முக்கோணத்தோட பரப்பளவு மாதிரி 4 பங்கு எடுத்துக்கிறது. 4 பங்கு எடுத்து அந்த வேல்யூவால் இந்த ஏபிசி, அதாவது பக்கங்களை பெருக்கி கிடைக்கக்கூடிய பெருக்கல் பலன் இருக்கு இல்லையா, அதை வகுத்துடணும். அதாவது வெளிவட்டாரம் கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி டிவைடட் பை 4del. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இதே போல் இன்னும் நாம் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.